ஹாய் வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? நம்மளோட சின்ன வயசில் நம்ம ஆசையாக கேட்டுட்டு இருந்த அக்பர் அண்ட் பீர்பாலோட ஸ்டோரிஸ் தான். முன்னொரு காலத்தில் அக்பரோட சமஸ்தானத்தில் 2 நெய்பர்ஸ் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ரஹீம் அண்ட் கசீம். இவங்க 2 பேரும் ஒரு கார்டனை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கார்டனில் ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணறை பராமரிச்சுட்டு வந்தது ரஹீம். கசீம் ஒரு விவசாயி. இவர் தன்னோட விளைச்சலுக்கெல்லாம் ரஹீமோட இந்த கிணத்துலேருந்து தண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் கசீம் ரஹீம் கிட்ட போயிட்டு, நான் இந்த கிணறை வாங்கிக்கிறேன், நான் என்னோட ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதை ரஹீம் கிட்ட பேசி அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கிட்டாரு. இதுக்கப்புறம் அந்த கிணறு கசீமுக்கு சொந்தமாச்சு. ஆனால் கூட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரஹீம் அந்த கண்டினியூஸாக போய் அந்த கிணறுலேருந்து தண்ணி எடுக்கிறதும் கசீம் அலோ பண்ணாமலே இருந்தார். இதனால மன உளைச்சல் அடைந்த கசீம் வேற வழி இல்லாமல் நீதி கேட்டு அக்பரோட அரசவைக்கு இந்த வழக்கை முன்னெடுத்து போனார். வழக்கை நல்லா விசாரிச்ச அக்பர் ரஹீம் தரப்பு வாதத்தை கேட்டார். ரஹீம் என்ன சொன்னாருன்னா, நான் கசீமுக்கு என்னோட கிணற்று தான் விற்றேன், அதில் உள்ள தண்ணீரை நான் விலைக்கு கொடுக்கல, அதனால அந்த தண்ணீருக்கு முழு உரிமையும் எனக்கு தான் சொன்னார். இந்த விசித்திரமான வழக்கு கேட்ட அக்பர் பீர்பால் கிட்ட இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக சொன்னார். இந்த வழக்கை ஆரம்பத்திலேருந்தே கவனிச்சிட்டு இருந்த பீர்பால் ரஹீம் கிட்ட போய், நீங்க உங்களோட கிணற கசீம் கிட்ட வித்துட்டீங்க, ஆனா அதுல இருக்க தண்ணீர் உங்களுக்குன்னு சொந்தம் கொண்டாடுறீங்க. அப்படியானா உங்களோட தண்ணீரை கசீமோட கிணற்றில் வைக்க எந்த உரிமையும் கிடையாது. எய்தர் உங்களோட தண்ணீர் கசீமோட கிணற்றில் இருக்கிறதுக்கான வாடகையை கொடுங்க, இல்லைன்னா தண்ணீரை உடனடியாக வெளியே எடுங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தீர்ப்பை கொடுத்தார். இதை சற்றும் எதிர்பாராத ரஹீம் தன்னோட தவறை உணர்ந்து எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டார். பீர்பாலோட அறிவு திறமை அந்த சபையை பாராட்டிச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.